நிமிஷம் அரைஞ்சு தின்னு சோறும் சிரிக்கவே நானே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து பிரவீல் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவீல் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்க சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எப்படி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு வீடியோவில் நம்ம வந்து முடிஞ்சாலும் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப்க்கான லிங்க் வேணுன்னா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு, ஓகேங்களா? பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கும். ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் எடிட் பண்ணுறது இம்போர்ட் வந்து பண்ணுறதை பார்த்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் பண்ண வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க, ஓகேங்களா? ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. கீழே பார்த்தோன்னா சம் மியூசிக்கில் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தவங்களுக்கு வந்து இமேஜுக்கான கண்டினியூஸாக பார்த்த மாதிரி லேயர் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா 4:10 வந்து எனக்கு பார்த்தா ரிமூவ் பிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணேன். கரெக்டாக ரிமூவ் வந்து பிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் வந்து பண்ணி வச்சுட்டுறேன் நான், ஓகேங்களா? அந்த ரிமூவ் பிக்குன்னு மென்ஷன் பண்ணி இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து லேயர்ஸ்லாம் இருக்கும். இந்த ரிமூவ் பிக்குன்னு மென்ஷன் பண்ண லேயரில் உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு 3 லேயர் இருக்கும், ஓகேங்களா? பேக் வந்துக்கலாம், ஓகேங்களா? பேக் வந்துட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். அங்கே பார்த்தா சம் ரேஷியோவில் பார்த்தா 4:4 செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்க ரெஸ்ட் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து ஃபைண்ட் பண்ணிங்க. ஃபைண்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து அங்கே ஆட் பண்ண போகிற அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடு ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க, ஓகே? ஆட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைடு அப்படி வேறு பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சரி இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 இருக்க கிளிக் பண்ணிட்டு 5th இருக்க ஃபில் கமிஷன் கிளிக் பண்ணிவிட்டு வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா அவுட்டர் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா வந்து கிராப் ஆகிறதுனால மேலே யாரோ கிளிக் இந்த 3 கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அந்த யாரோ கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்ஜி ஆப்ஷன் செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. இதே மாதிரி அங்கே வந்து ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் வந்து இது மாதிரி கிராப் பண்ணி எடுத்துங்க, ஓகே? எடுத்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நான் வந்து ப்ளே ஸ்டோரில் பார்த்தா ஒரு ஆப் இருக்கும், என்னென்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தா ஃபோட்டோ ரூம். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து எதுவும் தரல. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப்க்கான லோகோ பார்த்தா எப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க, ஓகேங்களா? இந்த ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா அலைன்மென்ட் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டெப்பில் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்து கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேமுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் நேம் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிக்கை வந்து ரிமூவ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இங்கே கிராப் பண்ணுறீங்க பாரு, இந்த பிக் தான் நீங்கள் வந்து ரிமூவ் வந்து பண்ணணும். உங்கள்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஃபோல்டர் வச்சுமா அந்த பிக் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து கிராப் பண்ணி ரீசைஸ் வந்து பண்ணல, அந்த பிக் தான் வந்து பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ண வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அது ரிமூவ் பண்ணிட்டுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இமேஜுக்குலாம் இந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைட் ட்ராப்லுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா? அதை அந்த இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற இடத்துலாம் இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு கலர் ஆஃப் ஃபீல்டில் போய்ட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணி இது மாதிரி வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் ரிமூவ் பிக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இமேஜ் லேயர் சூஸ் பண்ணிட்டு கலர் ஆஃப் ஃபீல்டு வந்து போய்ட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபோல்டர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிருக்க மாதிரி ஃபோட்டோ ரூம்ன்ற ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும் பிக்கு. அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணால் அந்த பிக்கை வந்து இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும், ஓகேங்களா? இங்கே பார்த்தா இந்த ரிமூவ் பிக்குன்ற இடத்துல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கும் இமேஜின் மென்ஷன் பண்ணுற இடத்துல இமேஜ் வந்து டேரெக்டாக ரிமூவ் பண்ணாத பிக்கும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு 3 லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 லேயர்லேயும் நான் ஸ்டெப் சொல்கிறேன். கீழே 2 லேயர் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்களா? லேயரை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் சொல்லிட்டு ஆப்ஷன் லைட்டாக கிளிக் பண்ணிடல அட்ஜஸ்ட் பண்ணால் இமேஜுக்கான டேரக்ட் லேயர் இருக்கும். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கலர் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் எடிட் பண்ணி தான் சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமராக்கான ஆப்ஷன் ஆன் வந்து போய்ட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் ரைட் சைடு ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆகி தான் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. எடிட்டிங் வந்து பிடிச்சினா பாருங்கள் லைக் வந்து போட்டு அப்படி நான் சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க, ஓகேங்களா? டாடா.